தில்லை கங்கா நகரில் நங்கநல்லூர் தில்லை கங்கா நகரில் உள்ள ஷீரடி சாய்பாபா குரு தியான கூடத்தின் 7ஆம் ஆண்டு நமது சாய்பாபா அவர்களின் திருவுருவ சிலைக்கு இன்றைக்கு அபிஷேகமும் யாகமும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த ஷீரடி சாய்பாபா கோயில் நாம் வேண்டிய வரங்களை எல்லாம் தரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்தவர். எங்களுடைய அகில பாரதிய சத்திரிய மகாசபா இந்த அமைப்பின் தமிழ்நாடு மாநில தலைவர் என்னுடைய பெயர் MK குணா, மாநில பொதுச் செயலாளர் கணபதி, மாநில பொருளாளர் குமார். எங்களுடைய எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இவரிடம் வந்து வேண்டிக் கொண்டால் அது மிகவும் சிறப்பாக நடத்தி தரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்தலம் இது. நாங்கள் தமிழக அளவில் மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை காமராஜர் அரங்கத்தில் மிகவும் யோசனையோடு சென்ற செப்டம்பர் மாதம் நாங்கள் நடத்த முயற்சி செய்தோம். இவரிடம் வைத்து நாங்கள் ஆசி பெற்ற பிறகு அந்த நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் பிரபலம் அடைந்து இன்று எங்கள் அமைப்புக்கு மிகப்பெரிய பெயரை பெற்று தந்தது இந்த சாய்பாபாவின் குரு தியான கூடத்தின் எங்கள் ஆசையினால்தான். அதே போன்று இன்று எங்கள் மாநில பொதுச் செயலாளர்களின் மகன் திருமண அழைப்பிதழை அவரிடம் வைத்து ஆசீர்வாதம் பெற்றுள்ளோம். இந்த அவங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் எங்கள் மணமக்களுக்கு கிடைக்கும். அவருடைய எந்த ஒரு செயலையும் அவர் நினைத்து நாம் தொடங்கினால் வெற்றி அடையும். மிகவும் சிறப்பான ஒரு இந்த ஷீரடி சாய்பாபா குரு தியான கூடத்தின் நிர்வகிக்கும் எனது அருமை சகோதரர் லோகேஷ் அவர்கள் குடும்பத்தாரும் வரும் பக்தர்களுக்கு பலவிதமான எந்த ஒரு அசௌகரியமும் இல்லாத அளவுக்கு கடவுள் மேல் மிகப்பெரிய ஒரு பற்றுள்ள அவங்க குடும்பம். வரும் பக்தர்களுக்கு அனைத்து விதமான உதவிகளும் செய்து இறைவன் அருள் கிடைக்க தொடர்ந்து சிறப்பாக செயலாற்றி வருகிறார்கள். இந்த கோயிலை நிர்மாணிக்கும் அந்த குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் எங்கள் அமைப்பின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த 7ஆம் ஆண்டு இந்த கோயிலை நிர்மாணித்த 7ஆம் ஆண்டு இந்த நாள் மிகவும் புனிதமான நாள். சாய்பாபா அவர்களுக்கு யாகத்தையும் அபிஷேகத்தையும் பொதுமக்கள் முன்னிலையில் பொதுமக்களால் பாலாபிஷேகம் செய்யப்படுவது மிகவும் அபூர்வம். பல நூறு மக்கள் வந்து இன்றைக்கு இந்த சாய்பாபாவிற்கு தன் கையால் பாலாபிஷேகம் பண்ணுகிறார்கள். அவர்கள் எல்லாருடைய வாழ்விலும் எல்லா வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ ஐயா கண்டிப்பாக ஆசி வழங்குவார். எங்களுக்கு அவருடைய பரிபூர்ணமான ஆசி இருப்பதனால்தான் நாங்கள் எதிர்பார்க்காமல் நாங்கள் நேரடியாக இன்று இங்கே வந்திருக்கிறோம். எந்த ஒரு அழைப்பும் இல்லாமல் எங்களை அவர் இங்கே வர வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய சக்தியை நீங்கள் உணர வேண்டும். மிகவும் சக்தியான ஒரு கடவுள். ஏன்னா எங்கள் அமைப்பு இவ்வளோ தூரம் இந்தியா முழுவதும் புகழ் பெறுவதற்கு காரணம் அவருடைய ஆசீர்வாதம் தான். நன்றி. வருகை தந்திருக்க அனைத்து பக்தர்களுக்கும் எங்கள் அமைப்பின் சார்பாக வாழ்த்துக்களையும் எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் தன்னுடைய வாழ்த்தையும் தெரிவிப்பார். நன்றி. ஷிரடியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சாய்பாபாவின் திருக்கோயிலை போன்று இங்கே நங்கநல்லூரில் அமைந்திருக்கும் இந்த திருக்கோயில் மிகவும் சக்தி வாய்ந்தது. நாங்கள் எந்த ஒரு காரியத்தை துவங்கினாலும் நாங்கள் நினைத்தாலும் இங்கே வர முடியாது, அவர் நினைத்தால்தான் இங்கே வர முடியும். இதுதான் அவருடைய மகிமை. என்னுடைய மகனின் திருமணத்தின் முதல் பத்திரிகையை இங்கே அவரிடம் கொடுத்து ஆசை பெற்றோம். தாங்களும் தங்கள் குடும்பத்தினரும் மன நிறைவு பெற வேண்டுமென்றால் இக்கோயிலுக்கு வந்து ஒரு முறையாவது வந்து உங்கள் மன நிம்மதியை போக்கிக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் அமைப்பின் நாங்கள் அகில பாரதிய சத்திரிய மகாசபா, என் மாநில தலைவர் இவர் டாக்டர் MK குணா, நான் மாநில பொதுச் செயலாளர் VK கணபதி, எங்களுடைய மாநில பொருளாளர் திரு S குமார் அவர்கள் ஒரு 2 வார்த்தை. அகில பாரதிய சத்திரிய மகாசபாவின் பொருளாளராகிய நான் இந்த சாய்பாபா கோயிலுக்கு அடிக்கடிக்கு வருவது உண்டு. ஏன்னா எதுவுமே அவர் நினைத்தாலோடைய நாம் அனைவரும் இங்கே வருவோம். அதனால் குடும்பத்தோடு வந்து இந்த சாய்பாபாவை எந்த ஒரு விஷயம்னாலும் எந்த மன கஷ்டம் எந்த ஒரு கஷ்டம் பொருளாதார இல்லை நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் இருந்தால் கூட இங்கே வந்து உண்மையான வேண்டுதல் வைத்தால் அது வெற்றி நிச்சயம் என்பது இந்த சாய்பாபாவுடைய அருள். அனைவரும் வந்து அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நங்கநல்லூரில் இருக்கிற இந்த ஷீரடி சாய்பாபா கோவிலுடைய அதாவது குரு தியான கூடத்துடைய இன்னைக்கு 7ஆம் ஆண்டு தொடக்க விழா. இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விசேஷம் என்னன்னா பக்தர்களுடைய கரங்களாலேயே பாலாபிஷேகம் செய்திருக்காங்க நிர்வாகம். இது எப்படி பார்க்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த கோயிலுக்கு நான் வந்து ஆரம்பத்துலேருந்து வந்துட்டுருக்கேன். இந்த கோயில் முன்னால் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குங்கிறதையும் நான் பார்த்துட்டுருக்கேன். ரொம்ப அருமையான ஒரு கோவில் அது. நினைச்சதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கோயில் அது.
பாபா கோயிலுக்கு நாங்கள் தவறாமல் வந்துட்டுருக்கோம். அதே மாதிரி இங்கே நுனி பூஜையும் ரொம்ப விசேஷம். திருஷ்டி கழியறதுக்கு நுனி பூஜைலாம் ரொம்ப விசேஷம். இன்றைக்கி வந்து 7வது ஆண்டு விழா அப்படிங்கிறதுனால இன்றைக்கி பக்தர்கள் கையாலேயே அபிஷேகம்னு சொல்லி எங்களுக்கு சொன்னால் இப்போ தான் அபிஷேகம் முடிச்சுட்டு வரோம். ரொம்ப அருமையாக இருந்தது. எல்லாருக்கும் பாபாவுடைய பரிபூர்ண ஆசிகள் கிடைக்க பிரார்த்திச்சுக்கிறேன். இன்னொரு ஒரு பெரிய மிராக்கிள் என்னென்னா, நான் இன்னைக்கு எப்பயுமே அபிஷேகம் பண்ணுவேன். எல்லா சுவாமியும் அபிஷேகம் பண்ணும்போது பாபாவோட சிலை தனியாக இருக்கும். மறந்து போயிட்டு வந்துட்டேன். ஆனால் பாபா கோயிலுக்கு வந்தப்புறம் பார்த்தா இப்போது என்னோட கையாலேயே பெரிய பாபாக்கு இப்போ அபிஷேகம் நடந்திருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் கைவிடவே மாட்டார். மூலவருக்கே அபிஷேகம் நடந்திருக்கு. ஸோ தட் மீன்ஸ் ஈவன் சின்ன சின்ன மனக்குறைகளை கூட அவர் வந்து நம்மளுக்கு கரெக்ட் பண்ணி வைக்கிறார். ஸோ முதல் முறையாக அங்கே எந்த இடத்துலையும் மூலவருக்கு வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டான். அதுக்குன்னு ப்ரொசீஜர்லாம் வச்சிருக்கோம். பட் இங்கே காலையிலேருந்தே காத்தாலேருந்தே நடந்துட்டு கணக்கான ரொம்ப பக்தர்கள் வராங்க. வரா. ஆமாம், ரொம்ப ஆர்கனைஸ்டாகவும் இருக்குது. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து காஞ்சி மகாபரிவாள் சொன்ன மாதிரி வீட்டில் டெய்லி சமைக்கும்போது ஒரு படி அரிசி எடுத்து தனியாக போட்டு வைப்போம். அந்த ஒரு படி அரிசியை சேரும்போது ஒரு டப்பா ஃபுல்லாகும் போது அந்த கவரில் போட்டு இந்த பாபா கோயில் கொண்டு வந்து கொடுப்போம். இன்றைக்கி எங்களுக்கு வந்து 7th இயர்னு எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் இன்றைக்கி வியாழக்கிழமை பிடி அரிசி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்தோம். வந்த இடத்துல எங்களுக்கு பாபா வந்து அவருக்கு எங்கள் கையாலேயே அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அப்படியா தெரியாமல் வந்து ஒரு மிராக்கிள் மாதிரி அதான் நான் சொன்னேன் இல்லையா. தேர்ஸ்டே வந்து வரணும்னு நினைப்போம். ஆனால் மாதத்தில் ஒரு தேர்ஸ்டே வந்துடும், எப்படியாவது வந்துடும். அதே மாதிரி இந்த பிடி அரிசிலாம் சேரும்பொழுது கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு வந்துடுவோம் நாங்கள். என்றைக்குமே எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க இந்த பிடி அரிசிங்கிறது? இது வந்து பல வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். இந்த கோயில் வந்து முதல்ல சின்னதாக இருந்தது. அப்போலேருந்து நாங்கள் வந்துட்டு இருக்கோம் இங்கே. ஓகே, இந்த கோயிலுக்கு என் நண்பர் மூலமாக JBL ஸ்பீக்கர்ஸ் 2 வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். முன்னாலேயே ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாலேயே. சின்ன கோவிலா அப்படின்னு இல்லை, எங்கள் வீட்டில் இருந்தது. அதை பாபா கொடுக்கணும்னு சொல்லிட்டு தோணிது. ஸ்டுடியோ வச்சு நடத்திட்டு இருக்காரு அவர். ஸோ பாபாவோட அனுகிரகம் எல்லாமே பெரியவாள் மகாபெரிவாள் அனைவரும் பாபாவுடைய பிளஸிங்ஸும் எல்லாருக்கும் இருக்க பிரார்த்தனை.